சாமி, நல்ல மனம், நல்ல சொல், நல்ல செயல் என்பது எதுங்க சாமி? நல்ல மனம் இந்த உலகத்தில் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது. சரி. நல்ல சொல் உண்மையே சொல்கிறது. சரிங்க சார். நல்ல செயல் நல்லதையே செய்யறது. சரிங்க சார். அப்புறம் கடவுள் அடையிறதுக்கு இது உதவுமா சாமி? கடவுளை அடையிறது உதவாது. சரிங்க சார். நீ நிம்மதியாக இருக்க உதவும். சரிங்க சார். கடவுளை அடையணுன்னா உன் உயிரை பிடிக்காத எவனாலையும் கடவுளை அடைய முடியாதுப்பா. சரிங்க சார். இப்போ மசூதிக்கு போகிறான், சரிங்க. அவன் கடவுளை கும்பிட்றான். சர்ச்சைக்கு போகிறான், அவனும் கடவுளை கும்பிட்றான். சரி. இந்து மதத்தில் கோயிலாக போகிறாங்க, அவங்களும் கடவுளை கும்பிட்றாங்க. இவங்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்க சார். கடவுளை பிடிக்கணுன்னா உயிரை பிடிக்கணும் முதல்ல. அதனால தான் சொன்னேன், உன்னை தெரியாத கடவுள் தெரியாதுடா உனக்குன்றது. கண்டிப்பாக. அதனால் உலக விஷயத்தில் இந்த மூணும் நீ நல்லதே நினைக்கிறது, நல்லதே செய்யறது, நல்லதே பேசுறது, இது மூணும் இருந்தால் உனக்கு உலகத்தில் துன்பம் கிடையாது. சரி. சொல்லுப்பா. அடுத்தது சார், மனிதன் நல்லவனாக வாழ என்ன செய்யணும் சார்? உன்னையே நீ கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நீ நல்லவனாக இருக்கலாம். சரிங்க சார். ஆனால் உன்னை மறந்து உலகத்தை கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நீ கெட்டவனாக மாறுவ. இப்போ ஒருத்தர் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, சரி. நீ அவங்கள பார்க்காத உட்காந்துன்னா உனக்கு உபதிரமே கிடையாது. கண்டிப்பாக. இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் அவனா அடிச்சுக்கிறான், நான் போய் நடுவில் மாட்டேங்கன்னா ஒருத்தன் குத்த வரவன் உன்னை குத்தி போடுவான். உண்மைதான் சார். இல்லை? கண்டிப்பாக. அப்போது நீ உலகத்தை கவனிக்கும் போது உனக்கு தீமை வருது, உன்னை கவனிக்கும் போது ஒரு ஒம்பும் இல்லை. உண்மைதான் சார். அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க, மனிதாபிமானம் ஆச்சப்பா. ஆமாம், மனிதாபிமானம் மாட்டிக்க போய் இதுதான்ப்பா இதனுடைய பொருள். சரிங்க சார். அப்புறம் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது எது சாமி? தெய்வம்பா. மனித வாழ்வுக்கு தெய்வம்னு ஒன்று இல்லைன்னா மனிதன் ஒருத்தன் இருக்க மாட்டான். சரி. மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா தெய்வம்னு ஒன்று இருக்காது. சிறப்பு. இல்லையா? ஆமாம் சார். அப்போது மனித வாழ்வுக்கு ஆதாரமாகிறது இறைவன். சரி. ஆனால் இறைவனுடைய புகழை பேசுறது மனிதன். அப்போது அடிப்படை இது 2 தான். அதான் மரணத்தையே தெரிஞ்சுட்டா அப்புறம் வாழ்க்கை மாதிரி. அதனால தான் மரணம் சாக மாட்டோம் போது வேகமாக வாழ்க்கையில் பயணம் பண்ணுவோம். சாக போகிறோம் எதுக்குடா அப்படின்ட்டா உட்கார்ந்த விட்டு எழுந்துக்க மாட்டேன். அதனால்தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வச்ச இறைவன் மரணத்தை மட்டும் தெரிஞ்சுக்க வைக்கல. அது பெரிய ரகசியம். அது எப்போ வேணாலும் வரலாம், எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். ஆனால் அது தெரியாத வரைக்கும் உன் வாழ்க்கை சுபிட்சம். ஆனால் தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப இன்னலான வாழ்வை மாறி, அதனால் நரக வாழ்வு அது. அதனால் அது மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு படைச்சவன் இருக்கிறான். அதை யார், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முழுமையான ஞானத்தில் போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி ஞானிகள்லாம் இருந்திருக்காங்கல்ல, எல்லாரும் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறான் சார். யாரும் கண்டுபிடிக்காதில்ல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க சார்? இயேசுநாதர்லாம் நல்ல முழுமையான ஞானி. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்களாம் ஞானி கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டாலும் கரெக்டாக சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி இங்கே வந்து பல மகான்கள் சொல்லிட்டாங்க. ஆமாம். ஆனால் இயேசுநாதருக்கு முன்னே 100 வருஷமாவது வள்ளுவர் வந்து உலகத்தையே எழுதி வச்சிட்டான். மற்ற மத போதகர்லாம் மதத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் தான் எழுதணும். ஆனால் வள்ளுவன் வாழ்க்கையை பற்றியும் கடவுளை பற்றியும் எழுதிட்டு போயிட்டான். அது மாதிரி ஒரு மகானே கிடையாது. ஆனால் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு போதனை வேணும், அதில் தான் பயணம் பண்ணுவான். அது மாதிரி எல்லா மகானும் சொல்லிட்டாங்க. எல்லா மகான்களும் உண்மையை போதிச்சாங்க சாமி. அதை அந்த வழியில் வந்தவங்க அதெல்லாம் மிகைப்படுத்திக்கினாங்க எல்லா மகான்களும். ஏன்னா அவன் தொழிலுக்கு பொழப்புக்கு வந்தவனுங்கள்ல மகான்கள், உலகத்துக்காக வந்தவங்க. அவங்க வந்து சொன்னதெல்லாம் சத்தியமான விஷயம். ஆனால் இந்த பேரு புகழுக்கு வாழ்ந்தாங்களே அவங்க அதை மிகைப்படுத்திக்கினாங்க. ஆனால் எல்லா மகானும் சத்தியத்தை பேசிக்கிறான். எந்த மகானையும் குறை சொல்லவே முடியாது. அது மதத்தை வச்சு பேசக்கூடாது, மகானை வச்சு பேசணும். மதத்தை வச்சு பேசினா குறைகள் வரும். யார் மதம் உயர்ந்தது, யார் மதம் தாழ்ந்தது? இயேசுநாதரை கும்பிட்டா சாக மாட்டானா? இயேசுநாதரை கும்பிட்டா நோயாளி இல்லையா? சிவத்தை கும்பிட்டா சாக மாட்டானா? சிவத்தை கும்பிட்றவன் நோயாளி இல்லையா? அல்லாவை கும்பிட்றவன் நோயாளி இல்லையா? அல்லாவை கும்பிட்றவன் சாக மாட்டானா? எல்லாருக்கும் மரணம் உண்டு. அதனால தான் சொல்கிறது, வெளியே கடவுளே கிடையாது, உனக்குள்ளே தான் இருக்குது. அது முடிவு பண்ணுறது தான் நீ வாழறதும் சாகிறதும். மீதி எல்லாம் கற்பனை தான், கடவுள் தான். நிஜ கடவுள் உனக்குள்ளக்கிறது தான் கடவுள். அப்புறம் உலக விஷயங்களை பற்றி சில யோசிக்கிறோம். யோசித்த இடத்துலையே கொஞ்ச நேரத்தில் அதை பற்றி மறந்துடுறோம். சரி. ஆனால் நீங்கள் கொடுத்த தீட்சையில் மட்டும் நினச்சா அது பிறகு நான் நினைக்காமலே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்காது. எப்படி? அது வேறு, இது வேறு.
மற்ற விஷயம்லாம் நீ பைபிள் படித்தாலும் சரி, குரான் படித்தாலும் சரி, இல்லை சிவபுராணம் படித்தாலும் சரி, மன சம்பந்தப்பட்டது. அது வரைக்கும் தான் போகும். நான் கொடுக்குற தீட்சை அறிவு சம்மந்தப்பட்டது. அறிவில் போகும்போது தான் அவனுக்கு ஆராயவே எண்ணம் வரும். மனசில் இருக்கிற வரைக்கும் அதை ஆராய மாட்டேன். உலக விஷயத்தில் தான் ஆசைப்படுவேன். ஆமாம் சார். அதனால் இது தீட்சை, உன்னையே நீ அறியது, கடவுளை தேடுறது இல்லை இது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர். ஏன்னா குல்கந்தும் இளநியும் எது குடித்தா கூட நிற்கவே இல்லையா சரியா? நீ எத்தனை கடவுள் வழிபாடு பண்ணியிருப்ப, எல்லையாவது என்ன வந்ததா? அப்படியே போகிற மாதிரியே போக, வர மாதிரியே சாமி 30 வருஷமாக தேடிட்டு சாமி. அதுதான் சாமி, நான் தான் சொல்கிறேன்னே, கடவுள்ன்றது ஒன்றே நீ இல்லைன்னா கடவுளே இல்லை. ஆமாம், அந்த உண்மை இங்கே தானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஒவ்வொருத்தர் காலம் வரும்போது தான் என்ன பெங்களூர்லேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணான். ஆனால் வரவே இல்லைவன், சும்மா ஆதங்கத்தில் ஃபோன் பண்ணிடுறது. ஃபோன் பண்ணிவிட்டு, சாமி நான் இவ்வளோ வருஷமாக தேடினேன் சாமி. ஏன் சாமி எனக்கு இப்போ தான் கடவுள் அந்த வரல கொடுத்தாருண்ணா. நான் சொன்னேன், கல்யாணம் ஆகிடுச்சப்பா அவனுக்கு. பசங்க இருக்குதா? 2 பசங்க இருக்குது சாமி. கல்யாணத்துக்கெல்லாம் போய்க்கிறியா அப்படின்னு. போய்க்கிறேன் சாமி. உன் பசங்க அந்த கல்யாணத்தெல்லாம் பார்க்குது இல்லை? பார்க்குது. உடனே வீட்டுக்கு வந்தோடனே உன் பசங்க கேட்குது, அப்பா எனக்கு கூட ஒரு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவேப்பா? பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேனே? அதுக்கு வயசு வரணும், அதுக்கு பொறுப்பு வரணும், இதெல்லாம் வந்த பிறகு தான் பண்ணணும். கடவுளும் இதை தான் ஏன் பண்ணிக்கிறாங்க உனக்குன்னு. உனக்கு எந்த நேரத்தில் இது கிடைச்சா நீ இதில் முழுமையாக இருப்ப, எந்த காலத்தில் இது கிடைச்சா நீ இதை ஆராய்வ அப்படின்ற கடவுள் பார்த்து தான் என்கிட்ட அனுப்புகிறான். அப்போ இதுவும் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். எல்லாமே காரணத்தோடு தான் நடக்குது, எல்லாமே காரியத்தோடு தான் நடக்குது. காரியம் இல்லாத உலகத்தில் ஒரு செயலும் கிடையாது. இன்னைக்கு தேடி இங்கே வாரம் என்னாச்சுன்னா அதுக்கும் அதுதான் சாமி முடிவு. அது தேடுனா தான். இப்போ உலகத்தில் எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது. கிறிஸ்துவ ஆசிரமம்னா கிறிஸ்டின் தான் இருப்பான், இந்து ஆசிரமம்னா இந்து தான் இருப்பான், முஸ்லீம் ஆசிரமம் முஸ்லீம் தான் இருப்பான். நம்ம ஆசிரமம் மாதிரி எல்லா ஜாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரனும் இருக்கிற ஆசிரமம் எங்கேயும் பார்க்க முடியாது, இன்றைக்குமே கிடையாது. நான் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னேன், எவன் ஒருத்தன் கடவுளை பார்த்தானோ, எவன் ஒருத்தன் கடவுளை உணர்ந்தானோ எந்த வேஷத்துக்கும் அடிமையாக மாட்டான், எந்த புகழுக்கும் அடிமையாக மாட்டான். அதை பார்க்காத வேஷம் கட்டுறவங்களாம் இதுக்கு அடிமையாகிடுவான் அப்படின்னு. அதனால் நான் எந்த நிலையும் நான் சாகிற வரைக்கும் இப்படி தான் சாமி இருப்பேன். மாலை போடுறாங்க, அதுவே எனக்கு ஏற்றுக்கலை. ஏன்னா அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து அந்த இதுக்கு வந்துடுறாங்க, அவங்க காலிலே விழக்கூடாதுன்றேன் நான். சீடர்கள் காலில் விடணும், அது குரு சீடனுடைய கடமை. ஆனால் வெளியாளுங்க காலில் விழக்கூடாதுன்றேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பும் போதே குரு காலில் போய் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்துடுறாங்க. அது நான் தடுக்க முடியல. இல்லை காலில் விழுந்து கூப்பிடுறத பற்றி இல்லை இல்லை இன்னும் கனவீன பார்க்க அதுவே எனக்கு பிடிக்காத விஷயம், அதுவே எனக்கு பிடிக்காத விஷயம். ஆனால் அதை தவிர்க்க முடியல. மாலை போடுறாங்க, அதுவும் வேறு வழி இல்லை. அப்போ உடனே கைட்டு வச்சுருவேன். இந்த வேஷம் கட்டுறவெல்லாம் நமக்கு ஒத்துக்காது சாமி. ஏன்னா நான் பேசுறதும் சரி, நான் வாழ்க்கையில் நடந்துக்கிறதும் சரி, நிஜத்தை தேடணுன்றவன் நான். எல்லா சீடர்களுக்கும் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறத கேட்காது, நீ ஆராய்ஞ்சி பாரு உண்மை. என் பேச்சு வேணா, நான் 1000 பொய் சொல்லுவேன், நீ யோசி எது உண்மை நீ தேடு. உனக்குள்ள உண்மை இருக்குது, அதை நீ தேடி எடுக்கிறது கஷ்டம், தேடு, அதுதான் வழி. அதுக்குங்கிற மனம் சொன்னீங்கள, மனம் என்ன ஒன்று கிடையாது மனுஷனுக்கு, ஆனால் இருக்குது. அது ஏக்குது, அது ஏங்குது. அப்போது அந்த மனமாகப்பட்டது ஒரு விஷயத்தை நினைக்குது, இதை செய்யலாமா அப்படின்னு நினைக்குது. ஒரு வினாடிக்கு ஒரு வினாடி மாறக்கூடியதான் மனம். ஆன்மா மாறாது, உடல் மாறாது, ஆனால் மனம் மாறும். அந்த ஒரு வினாடிக்கு முன்னே ஒரு செயல் செய்யலாமான்னு யோசித்தீங்க, மறு வினாடியில் ஐயோ இது செய்தால் நஷ்டம் வந்துடுமா, இது வேணாம் அப்படின்றோம். மனத்தினுடைய இயல்பு தான். ஆனால் நீ செய்யும்போது மனம் எந்த நிலையில் இருந்ததோ அதை தான் நீ செய்வ. வானான்னு முடிவெடுத்துச்சுன்னா மனம் அது வானானிடும். ஓனோன்னு முடிவெடுத்துட்டுனா அது நஷ்டமானாலும் அந்த நேரத்தில் செய்யும். மனம் எந்த நேரத்தில் செயல் புரியுதோ அந்த நேரத்தினுடைய செயல் மாறிடும். அதனால் மனம் வந்து ஒரே நிலையில் நிற்காது. ஒரே நிலையில் நின்னால் அது மனமாகாது. இப்போ உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினத்தையும் என்னன்னு சொல்கிறோம், ஜீவன் சொல்கிறோம் இல்லையா? யானை எவ்வளோ பெருசுக்குது, அதை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். சிங்கம் எவ்வளோ பொல்லாததாகுது, அதையும் ஜீவனும். எறும்பையும் ஜீவன் சொல்கிறோம். ஆனால் நமக்கு மட்டும்தான் மனுஷன்னு ஒரு பேர் வச்சுன்னுக்குறோம். இது ஏன் நமக்கு மட்டும் இந்த பேர் அப்படின்னா, அது வந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் மற்ற எல்லா ஜீவராசியும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மனுஷன் மட்டும்தான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் மாறுபட்டுக்கின்னே இருப்பான்.
இந்த மாறுபடுறதுக்கு காரணம் என்னென்னா இவனுக்கு மனம் இருக்குது, அதுக்கு உயிர் இருக்குது. இந்த மனம் இருக்கிறதால எப்பெல்லாம் இவனுக்கு எதெல்லாம் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி இவன் மாறுவான். அந்த மாறுறதால் தான் மனுஷனே பேர் வச்சுக்குது. ஒரு புலி பிறந்து சின்ன புலிக்குட்டி புலின்னு தான் சொல்லுவான், சாகும்போது கூட புலி தான் சொல்லுவான். மனுஷனை சொல்லுவானா? பிறந்த உடனே குழந்தைன்னுவான், இடைப்பருவம் தான் வாலிபன்னுவான், இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா முதுமைன்னுவான், அதையும் தான்னா பிணம்னுவான். ஆனால் வேறு உலகத்தில் எந்த பொருளுக்காவது அப்படி இருக்குதா? எதுவாக இருந்ததோ அதுவாக தான் பேர் செத்தாலும். இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் இத்தனை விதமான பேர்கள். அதனால் இந்த மனத்தினுடைய நிலைப்பாடு அப்படிப்பட்டது.